ஃபேஸ் மாஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிசல்ட்டுக்கு வந்தப்புறம் எம்பி எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் பார்த்திங்கன்னா அதிமுக நிகழும் சொல்லிட்டு சசிகலா ஓபிஎஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா எல்லா நிர்வாகிகளும் என்னன்னு கேட்பாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி நோக்கி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முன்னோக்கியே பார்த்திங்கன்னா எல்லா நிர்வாகிட்டையும் ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஏன்ப்பா யாருமே சரியாக வேலை செய்யலையா, இது சொன்னோடனே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே தோல்வி நடக்க போகுது, எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய தோல்வி இது முன்கூட்டியே வெளிப்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் கூடத்தில் எல்லாம் வெளிப்பட்டுச்சு. ஸோ அதனால் அப்செட் ஆன எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லலாம். ஏன்னா அம்மா இருந்த காலகட்டத்தை பூச்சார கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கும். அம்மா சொன்னா உடனே வேலை நடக்கும். ஸோ அந்த வேலையை போட்டு பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட வேலையை சொன்னவுடன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, பூத் கமிட்டியே அமைக்கலை, இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதிமுகவில் பார்த்திங்கன்னா இருக்கவங்க மாற்று கட்சிக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சுட்றாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரனுக்கு இவங்கெல்லாம் சுயேட்சையை நிற்கிறாங்க, கட்சி வேற கட்சி கூட்டணியோடு நிற்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அதிமுகவினர் ஆதரவு. ஸோ இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அப்செட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.